ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவியிலேருந்து உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 8 பிப்ரவரி 2025லேருந்து 25 பிப்ரவரி 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிரான்ச் வைஸ் வந்து கேடர் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்லேயே வந்து பார்த்தா ஹைட்ரோ கார்டு, பைலட்டு, நாவல், ஏர் ஆப்ரேட்டர் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்டிஷனர், லாஜிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிள் எஜுகேஷன் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. பிடெக் 60% வந்து இருக்கணும். பிடெக் வந்து 60% வந்து அக்ரிகேட் ஆகிருக்கணும். எல்லா டிகிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பைலட் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாவல் ஏர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லாஜிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஜெண்டர் என்னென்ன கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான வயது வரம்புலாம் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. 2001 2006 வரையும் கொடுத்துருக்காங்க. 2007 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரை வந்து எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு எஜுகேஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் பிரான்ச்சில் இன்ஜினியரிங்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸு, இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸு, நாவல் கன்ஸ்ட்ரக்டில் கொடுத்துருக்காங்க. பிடெக்கு படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், மெரைன் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த டிகிரியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிரான்ச் பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நாவல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செலெக்ஷன் இவங்களாம் வந்து அதாவது பிடெக் படிச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, எம்டெக்கு அவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொபோசல் பீரியட் கொடுத்துருக்காங்க. பேயபிள் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1,10,000 சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் கண்டிப்பாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வச்சா நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த என்சிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். என்சிசி ஸோ அவங்க வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்சிசி சி சர்டிஃபிகேட், என்சிசி பி கிரேடில் இருக்கிறவங்க, என்சிசியில் வந்து சி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்களுடைய ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த உங்களுக்கான இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.